श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्वेताश्वतर उपनिषत् ஆறாவது அத்தியாயத்தில் அஞ்சாவது மந்திரம். ஆதிஸ்ஸ சம்யோக நிமித்த ஹேதுः பரஸ்த்ரிகால தகலோபி திருஷ்டः तं विश्वरूपं भवभूतमीढ्यम् देवं स्वचित्तस्तमुपास्य पूर्वम् அனாயாசமான வாழ்க்கைக்கு பேர் தான் ஆன்மீக வாழ்க்கை. எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் வாழ்க்கை நடத்துறதுக்கு பேர் ஆன்மீக வாழ்க்கை. அப்படின்னா என்ன, அது எப்படி செய்ய முடியும்? அதுக்கு தான் சாஸ்திரம் சிரவணம் இதெல்லாமே பிரயோஜனப்படும். ஒரு ரெண்டு விஷயங்கள் சொல்லிட்டு அதுதான் இங்கே சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். அனாயாசம், எந்த ஒரு சாரீரிக சிரமம் இருக்கும், ஆனால் மானசிக சிரமப்படக்கூடாது. பாஹ்யமாக வெளியிலிருந்தையும் நம்ம சரீரத்திலிருந்து வர எல்லா தாக்குதல்கள் எல்லாத்தையும் நம்ம தாங்கிட்டு டிஸ்டர்ப் ஆகாமல் பதற்றப்படாமல் வாழ்க்கை நடத்த முடிஞ்ச அதுக்கு பேர் ஆன்மீக வாழ்க்கை. அதுக்கு மேலே மிஞ்சி ஒன்றும் கிடையாது. வேறு எதெல்லாம் பெருசாக ஊகிச்சுக்க வேண்டாம். ஆனால் இது சாதிக்கிறது ஒரு பெரிய சாதிப்பு தான். என்ன ஜீவன் முக்தன்னு அதுதான் சொல்லப்படுறது. என்ன அதுக்கு சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. மனசுனை அகங்காரத்தினை அர்ப்பணம் செய்கிறது அதில் இருக்கு. எப்போ அதெல்லாம் நடக்குமோ நேச்சுரல்லி உனக்கு கவலை பதற்றம் டென்ஷன் இதெல்லாமே இல்லாமல் ஆகும். அப்படி இருக்கிறது தான் ஜீவன் முக்தின்னு சொல்லப்படுறது. அதனால் சாஸ்திரம் வேதாந்தம் என்ன விரும்புறதுன்னா முக்தி అనేది அப்புறம் போஸ்ட்போன் பண்ணி சொல்ல விரும்பலை. ஒருவேளை கிரமமுக்தி உபாசனைகள் அந்த உபனிஷத்தில் இங்கெங்கே சொல்லியிருக்குன்னு அதெல்லாம் மத்தியம அதிகாரிகளுக்கு, உத்தம அதிகாரிக்கு கிடையாது. மத்தியம அதிகாரிகள் கர்ம செஞ்சவன் கிருஷ்ணகதிலோ போவான். இப்போ பிருஹதாரண்யகத்தில் சொன்ன விஷயந்தான் பகவத்கீதையில் ஆல்ரெடி 8வது அத்தியாயத்தில் பகவான் சொல்லியிருக்காரு. உபாசனை செய்கிறவன் சுக்லகதிலோ போவான். இந்த கிருஷ்ணகதின்னா ஸ்வர்க்கம் இல்லைன்னா பித்ருலோகம் அங்கே வரைக்கும் தான் லிமிட்டேஷன். ஆனால் உபாசனை மூலமாக போகிற சுக்லகதின்னா பிரம்மலோகம் போவான். இதுதான் உபாசனத்துக்கு கர்மத்துக்கு வித்தியாசம். அதனால் ஆனால் ஞானி விஷயம் என்ன, ஞானி இந்த ரெண்டு கேட்டகரிக்கு கீழே வரல. ஞானிக்கு கிருஷ்ணகதி கிடையாது, சுக்லகதி கிடையாது, அகதி அதோகதின்னு சொல்லக்கூடாது. அகதி கதி இல்லை போல எங்குமே.
ஆத்மா எங்கேயுமே போகிற வஸ்து இல்லையே. ஞானி யார், ஆத்மான்னு தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டவன். அப்போ இன்னைக்கு என்ன வேணும் முதல் அப்படின்னா, இந்த உபனிஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்த மந்திரங்களை நல்லா பார்த்தா, ஈஸ்வரன் மேலே அத்தியந்த பிரேம இருக்கணும். சர்வம் ஈஸ்வர ஈஸ்வர అని சொல்லிட்டு அந்த ஈஸ்வரனை உணரணும். உணரணும்னா என்ன? ஈஸ்வரன் தவிர இன்னொரு வஸ்து இல்லைன்னு உணரணும். அதனால அது என்ன சொல்கிறோம்னா, தெர் இஸ் ஓன்லி ஒன் காட் అని சொல்கிறது தவறு. அந்த ஒன் అనేదే வரக்கூடாது. அந்த ஒன்னு வச்சுன்னா அப்படி செகண்ட் உலகம் இருக்கும். அப்போது அந்த ஓன்லி ஒன் காடுன்னு பூஜிக்கிற பக்தன் நான். அப்போ நீ இருப்பே. அப்போ என்ன ஆயிடுச்சு? நீ இருக்க, உலகம் இருக்க, த ஓன்லி ஒன் காட். இது தவறு. இங்கே என்ன வந்துச்சு? திரைத்தம் வந்துச்சு, நாட்டு துவைத்தம். திரைத்தம்னா ப்ளூராலிட்டின்னு அர்த்தம். துவைத்தம்னா துவந்தம்னு சொல்லணும். ஆனால் துவைத்தம்னாவே அர்த்தம் ப்ளூராலிட்டின்னு தான். அதுக்கு மேலே பல பல பல. அதனால there is only God, no one God. கடவுள் மட்டும்தான் இருக்கா. இப்போ இந்த பாவனை ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு உறுதியாக புத்தியில் ஏற்பட்டுச்சுன்னா, அப்போ இனிமே என்ன பேசணும், என்ன பண்ணணும், ஒன்றும் பேச வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. எங்கே போகணும்? எங்கேயுமே போக வேண்டியதில்லை. என்ன பேசணும், என்ன பண்ணணும், எங்கே போகணும், இதெல்லாம் யாருன்னா இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒரு அகங்கார, அந்த தனிப்பட்ட ஸ்ட்ராங் ஐ இருந்தானே. அப்போ இட்ஸ் ஓன்லி காட். இது பாவனை வரணும் உள்ள. வார்த்தைகள் புரிஞ்சுக்கணும். அது நினச்சிட்டே இருக்கணும். அப்போதான் இந்த அனாயாசமான வாழ்க்கையினே ஆன்மீக வாழ்க்கையாக மாற்றிக்க முடியும். நாட் அதர்வைஸ். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஏன சர்வம் பிரவர்த்திதம், ஏன பிரவர்த்திதம். இது வேதாந்தம். நான் கொஞ்சம் பாட வைக்கிறேன். தம் சரணம் கச்சாமி. உங்களை பாட வைக்கிறது உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை, உங்களை தூங்க விடாமல் இருக்கிறது. ஏன சர்வம் ரொம்ப சுலபம், அர்த்தம் புரியுறது. பிரவர்த்திதம் ஏன சர்வம் தம் சரணம் கச்சாமி. தம் இங்கே இது வேதாந்தபரமாக ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறதுனால சிவனையோ விஷ்ணுவனையோ கணபதியோ முருகனோ அப்படி சொல்லாமே, சத்யம் சரணம் கச்சாமி, சத்யம் சரணம் கச்சா, சத்யம் சரணம் கச்சாமி, சத்யம் கச்சாமி. எப்பவுமே எது இருக்கின்றனதோ அந்த இடத்துல சில காலத்துக்கு சம்பந்தமே இல்லையோ, எப்போ நீ சொல்கிறதே ஒரு தவறு,
ஆனால் சொல்லணும், புரியறதுக்காக சொல்லணும். எப்போ சத்தியம்னு சொல்கிறோமோ அதுதான் இருக்கின்றது. அப்போ இப்போ எப்போ இது சொல்லாது, அதுதான் இருக்கின்றது. இரு, நீயா இரு. అది సత్యமாக இருக்கு. அது ஈஸ்வரன் பேர் சொல்லும், மாயா சைத்தம் ஆனது. மாய்க்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற பரம்பொருள் பிரம்மன்னு சொல்லும், சைதன்யம்னு சொல்லும், ஆத்மன்னு சொல்லும், ஏதாவது சொல்லும். சத்தியம் சரணம் கச்சாமி மீன்ஸ் என சிந்தனையிலோ அது மட்டும்தான் இருக்கின்றது. அது எப்போவுமே நஷ்ட போகிற வஸ்து இல்லை, நாசனமாகிற வஸ்து இல்லாதனால திரிகால் அபாதித்தனால் அது பேர் சத்தியம். ஆனால் அது மட்டும் இல்லை, அது ஞானம் சரணம் கச்சாமி, ஞானம் சரணம் கச்சாமி, ஞானம் சரணம் கச்சாமி, ஞானம் சரணம் கச்சாமி. இது பக்தி பரமா சொன்னானு, வேதாந்த பரமா சொன்னானு. இப்போ இந்த 2 வாக்கியங்கள் உனக்கு கரையர்த்தம். ஏன்னா இப்போ ஈஸ்வரனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். சர்வம் காட்மயம், ஈஸ்வரமயம். அதனால் அது சத்தியம். அப்புறம் நான் எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. சொன்னான் என்ன பேசணும், என்ன தெரிஞ்சுக்கணும், எங்கே போகணும், என்ன செய்யணும், ஒன்றும் இல்லை. ஏன் இருக்கிறது என்றமோ அது ஞானஸ்வரூபமாக தான் இருக்கின்றது. அது சுத்த உணர்வாக இருக்கின்றது, சுத்த உணர்வாக இருக்கின்றது. இங்கே இப்படி சொல்லும்போது வேதாந்த சிந்தனை வரும், ஈஸ்வர பக்தி சிந்தனை வருது. என்ன சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படி சொல்லப்பட்டதை. ஆனால் வெளிப்படையாக நீ பிரம்மம் அனேது அப்படியெல்லாம் எங்கேயுமே சொல்லலை. வரும் அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு நேராக சொல்லலைன்னா கூட ஓரளவுக்கு அந்த கருத்து வரும். இப்போது 10-11வது ஸ்லோகம்ல. அப்போது அதனால் சர்வஜ்ஞனான ஈஸ்வரன் சர்வத்துக்கு ஆதாரமாக இருக்கிற அதிபதியாக இருக்கிற அந்த பதங்கள் எல்லாம் வரும். இப்போது அதே தான் திரும்பி திரும்பி சொல்லுவார். அதுக்கு நாந்தி இங்கே போட்டுட்ருக்கோம், ஃபவுண்டேஷன் ஞானஸ்வரூபம். அப்படி என்னென்ன பக்தியில் நான் அப்போ என்ன பண்ணிட்டோம், இது வேதாந்தம் என்னமோ சொல்கிறீங்க, ஞானம் உணர்வு, அப்புறம் ஆத்மா இது சைத்தன்யம். நீயை திங்க் பண்ணி குழப்பிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம். உங்கள் அறிவுக்கு அந்த அளவுக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம். அனாயாசமான ஜீவனம் ஆன்மீக ஜீவனம். ஏன் இந்த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் பக்காவாக அப்படியே எந்த சூப்பர் கம்ப்யூட்டரும் எல்லா சூப்பர் கம்ப்யூட்டரும் அதுக்குள்ளே தான் நடக்கிறது. லோகத்தில் இப்போ வரைக்கும் எத்தனை மேதாவி பிரெயின்ஸ் பிறந்ததோ, இறந்து போச்சோ, இப்போ இருக்கின்றனதோ, இனிமேல் வரப்போகிறதோ, இத்தனை மேதா சக்தி மொத்தம் இருக்கிற சர்வசக்திமான், சர்வஜ்ஞன், சர்வவியாபி, omniscient, omnipotent, omnipresent God இருக்கு. அதனால் இங்கே ஜஸ்ட் ஏற்றுக்கோ, அவ்வளோதான். வேதாந்தம் புரிஞ்சுக்கிறதுனா கொஞ்சம் சிரமம் இருக்கு. சம்ஸ்கிருதத்தில் சொன்னாலும் தமிழில் சொன்னால் கூட வேதாந்தம் అనేది கொஞ்சம் சிரமமாக இருக்கு. அதனால தான் அதையும் சிரமம் இல்லாமல் ஆகணும்னா முதல் ஸ்டெப் ஆஃப் தி அனாயாச வாழ்க்கை பக்தி மூலமாக பண்ணிக்கணும். நான் நிம்மதியில் நீ ஒன்றும் பண்ண அறிவு எல்லாம் அங்கே இருக்க, அது வேலை செஞ்சிட்ருக்குது. அப்படி என்ன அர்த்தம், என்ன நீ அவனுக்கு சரண்டராயிரு, அவ்வளோதான். ஓகே, அதனால தான் சரணம் சரணம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சரணம்
அக்செப்ட், அவ்வளோதான். அக்செப்ட் இட், தட்ஸ் இட். இன்னும் நீ ஒன்றும் குழப்பக்க வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை. அப்போ மூணாவது என்னன்னா, அது ஒன்றும் இந்த சிந்தனை இப்போ ஒன்று இங்கே ஆனந்த நிலையில் வைக்கணும். அனந்தமனே பதம் ஆனந்தம் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா சத்தியம் ஞானம் அனந்தமனு சொல்கிறது தைத்திரியம். உதாரணி நான் ஆனந்தமனை மாற்ற வேண்டாம். அனந்தம் சரணம் கச்சாமி, அனந்தம் அனந்தம் சரணம் கச்சாமி, அனந்தம் சரணம் கச்சாமி. ஏன சர்வம் பிரவர்த்திதம், ஏன சர்வம் தம் சரணம் கச்சாமி, தம் சரணம் கச்சாமி, தம் சரணம் கச்சாமி. விளக்கம் கொடுத்துருக்கு. அதனால் சின்னது தெரிஞ்ச பதங்கள் தான். இதையும் தினந்தோறும் சொல்லுங்க, அடிக்கடிக்கு சொல்லுங்க, எத்தனை வாட்டாவது சொல்லுங்க. வேதாந்தம், பக்தி, ஞானம் எல்லாம் சுலபமாயிடும். ஐயே அதி சுலபமாயிடும். கஷ்டப்படணும். அனாயாச ஜீவனம் ஆன்மீக ஜீவனம். இப்போது ஈஸ்வரன் தவிர காடு தவிர இன்னொன்று இல்லைன்னா அதை நம்ம ஏற்றுக்கிட்டா ஒத்துக்கிட்டா புரிஞ்சிச்சாங்க. மெயினாக ஒத்துக்கினதுக்கு அப்புறம் கூட எனக்கு மைண்ட் இருக்கு, மைண்டு மூலமாக தான் ஒத்துக்கிட்டேன். இன்டெலெக்சுவல் கன்விக்ஷன் வந்துச்சு, புரிஞ்சிச்சு, வந்துச்சு. பட் மனசு புத்தி வேலை பண்ணிகிட்டே இருக்கும். இன்னும் இந்த உபாதி இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிற வரைக்கும் வேலை பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி வேலை பண்ணிகிட்டே இருந்தால் இந்த உபாதினி என்ன பண்ணணும், இங்கே என்ன கொண்டு வந்த அந்த அனாயாச ஜீவனம் வரும். ಜ್ಞಾನத்தில் ನನ್ನ ನಿಷ್ಠೆಲ್ಲ ನಿಪ್ಪೆ. ಅದಕ್ಕೆ ಭಕ್ತಿ அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு பிரேம. எல்லாத்தையும் நேசிக்கணும்னா எப்படி சாத்தியம்? பிரேம, unconditional and unexcluded. எதுவுமே தள்ளி வைக்கல, எந்த கண்டிஷனும் வைக்கல, எல்லாத்தையும் நேசிப்பேன். இதுக்கு ஒரு சுபாஷிதம், ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன். பிரேம தர்ம பரோ தர்மஹ, எல்லா ஸ்லோகம் சொல்ல வேண்டும். பிரேம தர்மம். தர்மம்னா ஒரு மனுஷன் அனுசரிக்க வேண்டிய, ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பாவனை. அது பாவனை மாத்திரமா இருக்காது, அனுசரிப்பான். அப்படிப்பட்ட பரமோ தர்மம் என்னன்னா பிரேம தர்ம பரோ தர்மஹ சர்வதர்ம சிரோமணி. விவேக சூடாமணி சிந்தாமணின்னு சொன்னது போல எல்லா தர்மங்களுக்கே தலையில் இருக்கிற அந்த கிரீடம் போல், இந்த ரத்னம் போல், சர்வதர்ம சிரோமணி. வினா பிரேம ந மனுஷ்யம் வினா பிரேம ந மனுஷ்யம். இந்த பிரேமன் இது இல்லைன்னா அவன் மனுஷனை கூப்பிட முடியாதுன்னு சொல்கிறது சுபாஷிதம். வினா பிரேம ந மனுஷ்யம்.
మానవత్వం మనుష్యత్వమే ఇల్లేని అర్థం. ஏன் சார் அப்போ ஆனிமல்ஸு ஜந்துக்களுக்குள்ள பிரேமம் இல்லையா? அதிலும் பார்க்குறவன்னா அது கொஞ்சம் நேரம்தான், கொஞ்சம் காலம்தான். அதே ஒன்று அப்புறம் சண்டை போட்டு கொலையும் பண்ணிக்கும். அதனை சாப்பிடும் சில ஜந்துக்களை. அதுக்கு மேலே அதுக்கு போகாது. அந்த மாத்ரு பிரேம் అనేది மட்டும் நேச்சுரலாக, ஏன்னா கிரியேஷன் நடக்கணுமே, அது அப்போ தான் கேர் எடுக்கும், முட்டை போடும், பாதுகாத்துக்கும், எல்லாம் செய்யும், வளர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாட்டு கொடுக்கும். இல்லைன்னா பண்ணாதே. அதுக்கப்புறம் இல்லை. தே மே லிவ் டுகெதர், அந்தந்த பறவை அந்தந்த ஜந்து. ஆனால் அங்கே அதுக்கு மிஞ்சி அந்த பிரேம லெவல் அங்கே போக முடியாது, கவனித்து பார்த்தா. அதனால் அது கொஞ்சம் தற்காலத்துக்கு லிமிட். ஆனால் மனுஷன்னா அந்த ஜீவராசிகள் எல்லாத்தையுமே அன்பாக பார்க்கறது, எல்லாத்துல இருக்கிறது ஒரே வஸ்து ஈஸ்வரனை பார்க்கறது. இது ஜந்து பண்ண முடியாது. அப்போ மனுஷனு நீ அனி சொல்லிக்கணும். நீ சொன்னால் இந்த அர்ஹத்தை உனக்கு இருக்கணும். கண்டிப்பாக இருக்கா? வினா பிரேமன மானுஷ்யம், அதே மனுஷத்துவம் இல்லைன்னா தெய்வத்துவம் நைவ நைவச்ச. வாட் டு டாக் அபவுட் த தெய்வத்துவம்? டிவினிட்டி எங்கேருந்து வரும்? ஹியூமனிட்டியே இல்லை. மிசைல்னு போட்டுகிட்டே இரு. எங்கே போடுறியோ, யார் போகிறானோ போட்டோம், நான் உலகத்தை காட்டுக்கிறேன், நாங்கள் பின் வாங்க மாட்டோம், எல்லாரும் சத்து போனாலும் சரி. தென் வாட் ஃபார் திஸ் வார்? ஆர்கியூ பண்ணாது. அது இது தானே, எல்லாமே மதபரமாக தான் நடந்துட்டுருக்கு, நாட் ஹியூமனிட்டி. த கிளாஷஸ் ஆர் ஆல் indirectly depended on the religion there. சரி, என்ன பிரச்சனை இருந்தால் கூட இப்போ நீ வாழணும், நான் வாழணும், அதுதானே பார்க்கணும். ஏன் அது வரமாட்டேங்குதுன்னா மனுஷத்துவம் இல்லை. பட் மனுஷ ரூபத்தில் இருக்காங்க. அதனால் இவங்க எப்போ மனுஷத்துவம் அவனுக்கு அப்புறம் தெய்வத்துவம் வருதுன்னா, the love should becomes the center of the life. Love is life is a matter of love, not the matter of fact. எத்தனை வாட்டி சுவாமிஜி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாரு. இதை அப்ளை பண்ணணும். ஏன் அப்படி இப்படி இவங்க அப்படி அது எதுவுமே சொல்லாத. ஹர்ஷாமர்ஷபயோத்வேகை முக்தः சச்சமே பிரியः. அதெல்லாம் அப்புறம் தெரியணும். அதுதான் டீட்டெயில்டாக சொல்கிறார் கீதையில் பகவான். அதெல்லாம் சரியா? என்ன பேசிகிட்ருக்கிறோம்? என்ன ஆயிடுச்சு? இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு இந்த பதங்கள் அர்த்தம் டக்குன்னு பார்த்துருவோம். இப்போ 5வது ஸ்லோகம் நான் திரும்பி ஏன் படித்தேன்னா, அன்றைக்கி 6வது ஸ்லோகம் சொல்லி தான் அனுப்பிச்சேன். 6வது முடிஞ்சிட்ருக்கோன்னே. ஆனால் நான் அதில் சில பதங்களுடைய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லலை. அது சொல்லிவிட்டு அப்புறம் 6வது ஸ்லோகத்துக்கு போகிறோம். இப்போது என்ன மெயின் டாபிக், மெயின் ஹெட்டிங்? அனாயாச வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை. இங்கே இந்த ஸ்லோகத்தில் அந்த நிர்குண பிரம்ம பற்றியும் சகுண பிரம்ம பற்றியும் ரெண்டும் சொல்கிறாரு. முதல்ல சகுண பிரம்மன்னா எனக்கு பக்தி கொஞ்சம் சுலபம், ஈஸி. இப்போ பேசுறது நீங்கள் எல்லாம் இது ரொம்ப சுலபமாக இருக்குது. இதுக்கு மீறி நீங்கள் கொஞ்சம் வேதாந்தம் ஆழமாக அதெல்லாம் பேசினா கொஞ்சம் சிரமம்னா ஓகே, அடாப்ட் திஸ். அதுதானே ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத்துடைய ஃபெசிலிட்டி.
அதனால் இங்கே ஒரு 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 பதத்தின்னு எடுத்துக்கிறேன் முக்கியமானது. தம் தேவம் திருஷ்டா, அந்த தேவன் இப்படி பார்க்கணும். முதல்ல பார்க்கணும்னா இப்படி புரிஞ்சுக்கணும். எப்படி? ஐயோ கிட்டத்தட்ட அரை மணி நேரம் சொல்லிட்டாரு. இன்ட்ரடக்ஷன் அரை மணி நேரம்னு பூசா ஏன் முடிய போகிறதில்லை, இன்னும் 10 ஸ்லோகம்தான். தம் தெய்வம் திருஷ்டம், அந்த தேவனை பற்றி இப்படி புரிஞ்சுக்கணும். விஸ்வரூபம், விஸ்வம் மொத்தம் தெய்வந்தான். பாருங்க, நான் சொன்னதெல்லாம் இதில் வரும். இனிமேல் நான் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. விஸ்வரூபம், விஸ்வமே அவருடைய ரூபமாக இருக்கின்றன. அதனால் வேறு இன்னொரு ரூபத்துக்காக தேடாது, வச்சுக்கோ, ஆனால் சண்டை போடாது. அப்புறம் பவபூதம், இந்த காலம் ஏதாவது இருக்கிறதுன்னா இந்த அது எல்லாமே அந்த விஸ்வம் தெய்வம்ல தான் இருக்கு. காலம் நிஜம் இல்லை. காலம் கொண்டு வந்து அப்புறம் அவர் அசாஸ்வதம் ஆகிடுவார், அவருக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம மைண்டுக்கு சாஸ்வதத்துவம் இல்லாதனால, உபாதிக்கு சாஸ்வதத்துவம் இல்லாதனால இங்கே நமக்கு குறையாகவும் ப்ராப்ளமாக இருக்கு. பட் ஈஸ்வரன் அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டோம். அதனால் அந்த பவபூத்தம் தெய்வம் இல்லை, எல்லா விஸ்வத்தில் இருக்கிற பூதங்கள் இருக்க பாருங்க. பஞ்சமகாபூதங்களுக்கு இருந்து பேய் பிசாச்ச பூதங்கள்லேருந்து சின்ன பாக்டீரியா வரைக்கும் அதெல்லாம் பூதந்தான். அப்படின்னு என்ன சொல்லணும்? மெட்டீரியல் அண்ட் இன்டெலிஜென்ட் காஸ்ன்னு புரிஞ்சுக்கணும். உபாதான நிமித்த காரணம். சரியா? அப்புறம் அப்போ இத்தனை மாதிரி வெரைட்டி காம்பினேஷன்ஸ் ஏற்படுறது, சம்யோகம், அந்த பலதாக காணப்படுறதுக்கு, காம்பினேஷன்ஸுக்கு, வெரைட்டிக்கு சொன்னவில்லை. உலகம் என்ன வெரைட்டி, நாவலிட்டி அண்ட் பியூட்டி இஸ் தேர். இந்திரியங்களை பொறுத்த வரைக்கும் வெரைட்டி, நாவலிட்டி, பியூட்டி இஸ் தேர். ஆனால் புத்திக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலிட்டி இல்லை. புத்தி புரியுறதா? புத்தி புரிஞ்சுக்கிறதே ஸ்டெபிலிட்டி இல்லை. பட் இந்திரியங்களும் மனசு ரமிக்கிறது, பார்க்கறது எல்லாம் வெரைட்டி இருக்குது சார், பியூட்டி இருக்குது சார், நாவல்ட்டி இருக்குது சார். ஆனால் கேளு, ஸ்டெபிலிட்டி இருக்கா? புத்தின்னு கேட்க சொல்லு. இல்லை இல்லை. இப்படி ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு தோற்றம் போல் மட்டும் காணப்படுற இது எல்லாத்துக்கும் ஹேத்து, நிமித்த ஹேத்து, த காஸ் என்ன? இன்டெலிஜென்ட் காஸ். ஸோ இன்டெலிஜென்ட் காஸ் அண்ட் மெட்டீரியல் காஸ் ரெண்டு கூட அப்படின்னு புரிஞ்சுக்கோ. அப்புறம் இப்படிப்பட்ட அந்த தெய்வத்தனே முதல்ல உபாசனை பண்ணி, உபாசிய பூர்வம் அப்படின்னா முதல் இந்த பக்தி இது நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கோ. ஞானம் தானே வரும்னா கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். என்ன பக்குவம் வரணுமே. பட் இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லை. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டு காஞ்சிச்சு எல்லாம் க்யூரேஷன் எல்லாம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் கிடிக்கிட்டு கட்டிக்கிட்டே போயிடுவான் இல்லையா? ஃபவுண்டேஷன் போடுறதுல தான் ரொம்ப பிளானு கரெக்டாக அப்படி வச்சு அது ஸ்ட்ராங் பண்ணணும். அதனால் பூர்வம் உபாசிய யாரும் இப்படிப்பட்ட சொன்ன தெய்வத்தனே எங்கே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அவன் நீ பூஜி ஆராதின்னு சொல்கிறதுக்கு ஈட்யம் அந்த வார்த்தை அறிக்கை சொன்னேன் நான். ஈட்யம்னு வழிபடுவோம், பூஜிப்போம், ஆராதிப்போம், இப்படியெல்லாம் ஈட்யம். ஆனால் அதுக்கப்புறம் இவர் நீ வெளியில் வச்சே விஸ்வம்னு சொன்னால் அங்கே பார்க்குறேன். அப்புறம் உன்னுடைய இஷ்டதேவம் சுவாமின்னா அந்த கோவில் பூஜா ரூமில் பார்க்குறேன். இப்போ பக்கத்தில் அதுக்கப்புறம் ஞான விஷயம் சொல்லி இன்னும் ஹிருதயத்தில் தான் பார்க்கணும். ஹிருதயத்திலேயே பார்க்கணும்.
நீயாவே அது நீயாவே అని பார்க்கணும்னா ஞானம் தானே. இங்கே ஞானம் வரணும். அதனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஸ்வச்சித்தஸ்தம். கடவுளை பற்றி ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணி வர்ணிச்சு சொல்கிறதுக்கு கதை மேலே கதை மேலே புராணம் ஸ்தல புராணம் சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப மைண்டுக்கு ரொம்ப அட்ராக்ஷன் நல்லா இருக்கும். அதெல்லாம் நல்லது தான். அதெல்லாம் தான் கொஞ்சம் ஒன்று சித்தசுத்தி பண்ணி பகவான் மேலே பிரேம அதெல்லாம் பக்தி எல்லாம் வரும். ஆனால் கடைசியில் எங்கே கொண்டு வந்து விட்டார்? இது எங்கோ அங்கே இங்கேன்னு பார்க்கக்கூடாது. முக்கியமாக உனக்குள்ளே இருக்கிறது தான் அதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்வசித்தஸ்ய தெய்வம் ஈட்யம். முதல் உபாசன ரூபంలో பண்ணி மொத்தம் புரிஞ்சுக்கோ. அப்புறம் உனக்குள்ளே இருக்கிறது என்னது புரிஞ்சுக்கோ. இனிமே ஒர்க் ஹியர் மோர். இங்கே நிறைய விசாரணை இங்கே தொடங்கும். அப்போது என்ன ஹிருதயத்தில் இருக்காருன்னு அப்போது நான் எங்கேயுமே போக வேண்டியதில்லை, எங்கேயுமே தேட வேண்டியதில்லை. அங்கெங்கே இதெல்லாம் கேவலம் குருன்னு மட்டும் ஆசிரியிச்சு அவர் சொல்கிற வேதாந்த தத்துவோபதேசத்தினே இங்கே அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். தட்ஸ் இட். இதுதான் இங்கே சொல்லப்பட்டது. ஸோ சகுணம் சொல்லி நிர்குணம் சொல்லி இது ஒன்று, பக்தி ரூபம் சொல்லி ஞானம் கல்வினேஷன். 6வது மந்திரம் சவ்ருக்ஷகால கிருதிபி பரோண்யஹ யஸ்மாத் பிரபஞ்ச பரிவர்த்ததேயம் தர்மாவஹம் பாபனுதம் பகேஷம் ஞாத்மாத்மஸ்தம் அமிர்தம் விஸ்வதாமாம். அன்றைக்கி ஜஸ்ட் இது படித்தோம். இப்போ இது பார்த்தோம்னா இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசினதே முந்தாவது ஸ்லோகத்தில் சொன்னதே இப்போ அவருக்கு இன்னும் சகுண ஈஸ்வர ரூபமாக விஸ்வரூபமாக அவருக்கு இன்னும் சில டைட்டில்ஸ் எல்லாம் கொடுத்துறாரு, சில வார்த்தைகள் சொல்கிறார், விசேஷணங்கள் நமக்கு புரியுறது சொல்லி கடைசியில் இங்கேயும் ஒரு ஞான விஷயம் சொல்லி முடிக்கிறார். பார்க்குறோம். அர்த்தம் மட்டும் சொல்லிட்டு போவேன். அதை இப்போ படிச்சும் பார்த்தீங்களா, ஏன சர்வம் பிரவர்த்திதம் அந்த வார்த்தை தான் முதல்ல இங்கே நடக்கிறது. யாரினால இந்த பிரபஞ்சம் நாமரூப பிரபஞ்சம் மொத்தம் பிரவர்த்திக்க செய்யப்படுறதோ, அப்புறம் அந்த பரம்பொருள் ஒரு விருட்சம் எப்படி இப்படி வளர்ந்து அப்படி பெருசாகி அப்படி எல்லாம் இருக்குமோ அதுபோல் விருட்சாகாரத்தில் இருந்த. ஆனால் காலமனே ஒரு எலிமெண்ட் அங்கே இருந்து இப்போது மரம் முதல் வித்து வைக்க உடனே கொட்டை வச்ச உடனே ஒன்றும் காணும். அப்புறம் தானே கொஞ்சம் அப்படி ஸ்டேஜஸ் எல்லாம் வரும். எப்படி அந்த விருட்சம் பெருசாகி இருந்து அப்புறம் அது நசிஞ்சு போயிடும். இந்த உலகமனே விருட்சம் இதெல்லாம் கூட அந்த பரமாத்மனால தான். காலமனே ஒரு சக்தி எங்கே இருக்கதே பரமாத்மக்குள்ள தான் இருக்க. அது பிறக்க காணப்பட்ட வச்சு நிற்க வச்சு மறக்க வைக்கிறது. அப்படின்னா சரி, இப்போது காரணம் அவர் தான் இன்டெலிஜென்ட் காஸ், அவர் தான் மெட்டீரியல் காஸ்ன்னு. ஸோ பிரபஞ்சகர்த்தா అని சொன்னா கூட அவர் தனிதான். அவர் தனிதான். எதுக்கு இந்த வார்த்தை சொல்லணும்னா, சில சமயத்தில் காரணமே தான் காரியமாக காணப்படுறது அப்படின்னு சொல்கிறோம். மண்ணு காரணம், கொடம்பு நாமரூபமாக காணப்படுறது. இப்போ எது முக்கியம்? மண்ணு தானே முக்கியம். காணப்பட்ட காரியம் முக்கியம் இல்லை. காரியம் எங்கே இருக்கு? அசல் காரணம்தான் இருக்கு. இப்படி வேதாந்தத்தில் இதெல்லாம் சொல்லுவோம். அது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் பிரபஞ்சகர்த்தா ஆனால் கூட
அவர் அந்நியமாதா பரமாதா இருக்கார். அப்படி என்ன அர்த்தம்? இந்த நாமரூப பிரபஞ்சங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இங்கே தான் வேதாந்தம் வரும். நாமரூப பிரபஞ்சம் இப்போ தானே சார் விஸ்வமுத்திர ஈஸ்வரன் சொன்னீங்க. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரே, இட் இஸ் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் விச் இஸ் நாட் ரியல், இல்லாததே. அங்கே தான் வேதாந்தம் வரும். இப்போ பரஹ அந்யஹான்னு சொன்னால், ஓ இதெல்லாம் இப்படி இருக்கு, அவர் வேறு இருக்கார், இது இருக்கே அவர் இருக்காருன்னு ரெண்டு வருதே திரும்பி. அப்போ சொன்னானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, there is one God and உலகமும் இருக்கும். அப்போது இது எத்தனை இருக்கு. அதனால் அந்நியமாக இருக்காரன்னு இங்கே வார்த்தை இருக்கு, பரமாக இருக்காரன்னு. அர்த்தம் என்னன்னா, இப்போது முதல்ல சொன்னது அது அவர் மட்டும்தான் இருக்கிறப்பா. தென் வாட் அபவுட் திஸ்? இப்போ நீங்கள் தானே காரியம் இது மெட்டீரியல் காஸ் எஃபிஷியன்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட் இஸ் மித்யா இல்லை. ரெண்டு கலந்து பேசுகிறீங்க சார், ரொம்ப குழப்பமாக இருக்கேன். இல்லை வேறு வழி இல்லை. இப்போ யாருக்கு ரெண்டும் கரெக்டாக தான். ஸோ உபனிஷத்து இஸ் டாக்கிங் ஸோ நைஸ்லி பியூட்டிஃபுல்லின்னு சொல்லி புரிகிற உத்தம அதிகாரி இருந்தால் புரிஞ்சுக்குவாங்க. இல்லை சிலது இடிக்கிறது, இடிக்கட்டும், கொஞ்ச நாள் இடிச்சுக்கும், மோதுக்கும், அப்புறம் சரியாயிடும். பரவாயில்ல, யூ ஆர் ஆல்ரெடி லிஃப்டட் அப். நீ மத்தியமதிகாரிக்கு வந்து இந்த ஈஸ்வர பாவத்தில் வந்தாலும் போதும். பட் இங்கே அப்படி இருக்கு வார்த்தைகள். அதுக்கப்புறம் இங்கே திரும்பி ரிலேட்டிவ், அவர் தான் தர்மகர்த்தா, தர்மகோப்தா, பாப சம்ஹாரகா, 6 ஐஸ்வர்யங்கள் இருக்கிற பகவான் அப்படின்னு சொல்லி விஸ்வமோத்தம் விஸ்வதாம வார்த்தை இருக்காங்க. ஓகே, விஸ்வதாம, விஸ்வநாதன் அనే பேர் இருக்குல்ல, அந்த மாதிரி விஸ்வரூபமாகவும் இருக்கார். ஆனால் நாமரூபங்கள் காணப்பட்டால் கூட இப்போ எதுன்னு சத்தியம்னு எடுத்துக்கணும்? ஒன்று தான் சத்தியமாக இருக்கணும், 2 சத்தியம் இருக்க முடியாதே. அங்கே தான் வேதாந்தம் வந்து விஸ்வ நாமரூபமாக விஸ்வநாதனா, விஸ்வநாத காஷி இப்படியெல்லாம் அவர் இருந்தால் கூட விஸ்வதாமன் அந்த ஈஸ்வரன் அமிர்தஸ்வரூபனா, உணர்வு ரூபமாக, சைத்தன்ய ரூபமாக உன்னோட ஹிருதயத்தில் தான் பார்க்கணும். அந்த ஹிருதயத்துக்குள்ளனே மறுபடியும் இங்கே வந்துச்சு, ஹிருதயஸ்தம். பார்த்தீங்களா? ஸோ இந்த அதர் வேர்ட்ஸ் எல்லாமே தர்மகர்த்தா, தர்மகோப்தா. ஏன்னா தர்மம் అనేది வந்து இந்த உலகம் பகவான் வேறு, தர்மம் வேறு இல்லை. தர்மஸ்வரூபமே பகவான், பகவானோட ஸ்வரூபமே தர்மம். ஏன்னா எந்த சக்திக்குள்ளே இந்த லா அண்ட் ஆர்டர் அண்ட் இந்த எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது, சிருஷ்டி ஸ்திதி லயா, இட் இஸ் ஆர்டர், இஸ் ஈஸ்வராஸ் ஆர்டர். அதனால் அது யாரும் எதுவுமே பண்ண முடியாது. வேதம் இதெல்லாம் வந்து தர்மசாஸ்திரமாக பேசுறது என்ன சொல்கிறதுன்னா, நீ அவனுக்கு வழிபடு, கேட்டார் இருக்கிற கொஞ்ச நாள் நல்லபடியாக தர்மமாக வாழுன்னு சொல்கிறது. அங்கே கொஞ்சம் புண்ணியம் பாபமான விஷயங்கள்னு சொல்லி உன்னை அட்ராக்ட் பண்ணி பயப்படுத்தி அதெல்லாம் சொல்லணும், இல்லைன்னா. பட் அல்டிமேட்லி அவர் வந்து பியாண்ட் ஆல் திஸ்ன்னு சொல்லணும். அதனால் தர்மகர்த்தா, அப்புறம் பாபத்தின் எல்லாத்தின் சம்ஹாரம் செய்யக்கூடியவர் பகவான். பகவான் அர்த்தம் சொன்னோம். 6 பகான்னா 6 சேர்ந்திருந்த அவர் பகவான். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ஸ்ரியः ஞானவைராக்யஸ்சயோ ஞானவைராக்யயோश्चैव ஷண்ணா பக ஈரிணாம் இதீரணா. இந்த 6 இருந்தால் அதுன்னு பகவானன் கூப்பிடணும். என்ன அது? ஐஸ்வர்யம் இருக்கு, சமக்ரம், ஃபுல் மெஜர். ஐஸ்வர்யம், வீரியம், யசः, ஸ்ரீயः, ஞானம், வைராக்கியம், 6. இந்த 6 அங்கிருந்த அவன் பகவான். அந்த பொருள், அந்த சக்தி பகவான். அழகான மந்திரம், டெஃபினேஷன். சரி, அதுக்கப்புறம் 7வது மந்திரத்தில்
தமீஸ்வராணாம் பரமம் மகேஸ்வரம் தம் தேவதானாம் பரமம் ச தெய்வம் பதிம் பதீனாம் பரமம் பரஸ்தாத் விதாம தேவம் புவனேஷமீட்யம். இப்படிப்பட்ட இந்த தெய்வத்தை இங்கேயும் சிலது சொல்லுவார், சில விசேஷணங்கள் சொல்லி விதாமா நம்ம இப்படிப்பட்ட அவர்னு தெரிஞ்சுக்கலாம். விதாம தெரிஞ்சுக்கலாம், உணர்வோமா, தெரிஞ்சுக்கலாமா? விதாமா நம்ம எல்லாரும் ப்ளூரல் விதாமா யாரும். அப்புறம் விதாமா ஈடியம், அந்த ஈடியம் வார்த்தை மறுபடியும் வந்துச்சு. ஈடியம் என்ன? வழிபடுவோமா? வழிபட்டு தெரிஞ்சுக்கலாமா, புரிஞ்சுக்கலாமா, ரியலைஸ் ஆகலாமா? யார் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் சிலது சொல்லுவேன் அவரை பற்றி. அனி தம் ஈஸ்வரம் தம் ஈஸ்வராணாம் பரமம். வேறு யாராவது சின்ன சின்ன காட்ஸ் நமக்கு சிலது 3 4 இப்படியெல்லாம் சொல்லி அதுக்கு மிஞ்சி இன்னும் நிறைய லிஸ்ட்டு கொடுப்போம். அதான் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா. சரி, 3 பேர் முக்கியமாக வச்சுக்கிறோம். லேண்ட் ஃபோர்ஸு, நேவி ஃபோர்ஸ், எயிர் ஃபோர்ஸ் மாதிரி 3 ஃபோர்ஸஸ் வச்சுக்கிறோம். அதான் சிருஷ்டி தீத்திலையா. ஆனால் நம்ம யாருன்னு பற்றி பேசுகிறோமோ இவர் பரமம் மகேஸ்வரம், பரமம் அண்ட் மகா ஈஸ்வரம். மகேஸ்வரம், பரமேஸ்வரம். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் கோட்டி தேவதர்கள் இப்படி எல்லாம் மும்மூர்த்திகள், அப்புறம் முக்கோடி தேவதர்கள்னு சொல்கிறியே. தம் தேவதானாம் சாபி பரமம் தெய்வதம். தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோவிய பிதா. அந்த பிதா தெய்வம் அந்த வார்த்தைகள் எல்லாம் வருது. இதோ அடுத்த வரியில் பிதா இருக்கு. பதிம் பதீனாம். ஸோ எதெல்லாம் சக்திகளை இங்கே காணப்படுறதோ மொத்தத்துக்கு ஒரே ஒரு சக்தி தான் கவர்னிங் ஃபேக்டர் அது புரிஞ்சுக்கிறதுக்கு. நீ ஏற்றுக்கிட்ட, அதை வழிபட்டுட்ட, அதை புரிஞ்சுக்கிட்ட, நீ எல்லாருக்கும் செஞ்சது போலுதான். வேறு யாருக்கு திரும்பி சேல்யூட் அடிக்க வேண்டியதில்லை. சேல்யூட் அடிக்க வேண்டியதில்லை. அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தானே, அங்கே உள்ளே போகிற வரைக்கும் தானே நடுவில் இல்லை சின்ன சின்ன குட்டி குட்டி சேல்யூட். அதனால் அப்படிப்பட்ட அப்புறம் பதிம் பதீனாம் பரமம். இங்கே பதி என்ன பர்த்தான்னு அர்த்தம். பட் இந்த கான்டெக்ஸ்டில் பிரஜாபதிகள் இருக்காங்க இல்லையா. முதல்ல மனுகள் வந்தாங்க, மனுகளிலிருந்து பிரஜாபதிகள் வந்தாங்க. ஸோ மெனி தக்ஷ பிரஜாபதி, கர்தம பிரஜாபதி, எத்தனையோ கதைகள் பார்த்தோம் பாகவதத்தில். அவங்களுக்கு எல்லாருக்கும் பதி. எல்லா பத்திக்கு அல்லோபதி, ஹோமியோபதி அண்ட் நேச்சுரோபதி, எல்லா பத்திக்கு பற்றி நம்ம வெங்கடாச்சலபதி. அப்படி பதீனாம் பதிம் பதீனாம் பரமம். அப்புறம் அப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் மிஞ்சி இருக்கிற சொல்ற பரஸ்தாத், அந்த பரம்பொருளாக இருக்கிறான்னு. விதாமா முதல் ஈட்யம் அண்ட் விதாமா தெரிஞ்சுக்கிட்டு வழிபடு. முதல்ல விதாமா சொல்லணும். முதல்ல அவன் பற்றி இப்படி தெரிஞ்சுக்கலாமா, புரிஞ்சுதா, இனிமே வழிபடு, ஈடுபடு அப்படின்னு சொல்லி. இன்னொரு வார்த்தை புவனஸ்ய ஈஷா புவனேஷா. புவனஸ்ய ஈஷா. நேற்றுக்கு தான் ஒரு வெட்டிங் கார்டு வந்துச்சு, பொண்ணு பேர் புவனேஸ்வரி. நல்லா இருக்கு. புவனஸ்ய ஈஷா புவனேஷா. விஸ்வபதி அப்படி எல்லாம் சொன்னானோ, விஸ்வநாதன் சொன்னானோ, புவனஸ்ய ஈஷான்னு சொன்னானோ எல்லாம் ஒன்று தான். கண்ட்ரோலர் ஆஃப் தி என்டையர்
புவனம்னா இங்கே ஆ பிரம்ம புவனான் லோகா 14 லோகங்கள் எல்லாத்தையும் ரூல் பண்ணுற சக்தி ஈஸ்வரன். அதனால் நீ எங்கே, உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, உன்னோட அடையாளம் என்ன, அசல் இருக்கா? ஆனால் எவ்வளவு டப்பா அடிச்சுக்கிறேன் இல்லையா? எப்போ நீ அனந்தத்தினை பார்க்கறியோ புரிஞ்சுக்கிட்டியோ அல்பம். போன வாரம் சொன்ன கருத்து அதுதானே, அல்பத்தில் அனந்தத்தை அனந்த ரூபா அனந்த நாமா அனந்த ரூபா. என்ன சார் இது பாகவதம் கிளாஸா உபனிஷத்து கிளாஸா? ஆதிமூல நாராயண ஆதிமூல நாராயண அனந்த சயனா ஹே ஜெகநாத அனந்த ஹே ஜெகநாத். அங்கே வரைக்கும் போதும். கீழே வந்த கமல நயனா ஹே மாத், அதுக்கு நல்ல விளக்கம் கொடுக்கலாம். கமல நயனன் என்ன, அனந்த சயனன் என்னன்னு அவ்வளோ அர்த்தம் வேண்டாம். பாட்டை பஜனை கேட்டோம், ரசித்தோம், அப்போ நல்லா இருக்கு சார். அடிக்கடிக்கு பாடுங்க சார். எத்தனை வருஷம் பாடியிருக்கு, எவ்வளோ பாடியிருக்கு, நீங்களும் பாடியிருக்கீங்க. ஹரி. அதுதான் இந்த 7வது ஸ்லோகத்தில் இங்கே இப்போ அதான் நிர்குணமும் சகுணமும் பக்தி ஞானமும் ரெண்டு கலந்து பேசுகிறீங்கன்னா நம்முடைய சங்கர் பகவத் பாதாள் ரொம்ப ஓகே என்ன சொன்ன, ஏன்னா அவருக்கு பண்ணுறதுக்கு பண்ணணும்னா கரணங்கள் இருக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அகரணஸ்ய கரணங்கள் இல்லை. அந்த கரணம் ஞானேந்திரியங்கள், இந்த கரணம் அந்த கரணம், எந்த கரணமும் கிடையாது. சரியா? அப்புறம் அவருக்கு சமமாக யாராவது இருக்காங்களான்னா, அவருக்கு சமமாக யாருமே இல்லை. அவருக்கு சமமே யார் இல்லைன்னு அப்புறம் அவருக்கு சுப்பீரியர் யாராவது இருக்காங்களே? என்னதான் கேட்குறேன், சமமே இல்லைன்னு சுப்பீரியரா? அப்படியும் யாரும் இல்லை, சான்ஸே இல்லை. சமமே இல்லைன்னு சுப்பீரியருக்கு சான்ஸே இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரனுடைய அமிதமான ஒரு சக்தி, இன்டர்னல் பொட்டென்ஷியல் பவர், அதுக்கு அது வியக்தமாகும்போது அந்த பொட்டென்ஷியல் பவர் என்னாகும்? இச்சா ஞான கிரியாசக்தியாக அது வியக்தமாகிறது. இங்கே அந்த பதங்கள் உபயோகப்படுத்தலை. நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா 8 ஞான பல கிரியான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஞான பல கிரியான்னா இச்சா கிரியா ஞான சக்தி. ஓகே, அப்படி 3 இருந்து வியக்தமாயிட்டிருக்கிறதுன்னு சொல்லி வேதங்கள் பாடுகின்றன. வேதங்களை சொல்கிறேன். அப்படியே நம்ம காதில் ஊதுறது வேதம். ஸ்ரூயத்தே, ஸ்ருத்தினால் சொல்லப்பட்ட, ஸ்ருத்தினால் பாடப்பட்ட, நம்ம காதுகளினால் கேட்கப்பட்டதுனால அதுக்கு பேர் ஸ்ரூயத்தே, ஸ்ருதி. வேதங்கள் ஸ்ரூயத்தேன்னா they are praising, they are singing, they are telling, declaring. யார் பற்றி? இந்த பரமாத்மா. 8வது மந்திரம் இது. அடுத்தது 9வது மந்திரம். ந தஸ்ய கஷ்சித் பதிரஸ்தி லோ